பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழிய போடுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. தடுத்திருக்க முடியும்ல. அப்ப திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு இப்போ திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறதை ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை, எந்த மதத்தில் இல்லை. எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம், ஈராக் மேல போர் தொடு தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம். ஒன்னொன்னே பாருங்களேன், எந்த இடத்துல குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம்? திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தால் ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறதை அது ஏற்க முடியாது. அது சரியானதில்லை. மதத்தின் மீது பழி போடுவது சரியா என்று கேட்கும் சீமான் அவர்களே, மதத்தின் பெயரால் கொலை செய்வது மட்டும் சரியா? அதையே நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. இந்து என்று தெரிந்து அவர்கள் இந்து என்பதால் தான் கொல்லப்பட்டார்கள் என்று உடன் இருந்தவர்கள், கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வக்கில்லாத நீங்கள் சைனாவுடன் போர் புரிய வக்கிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். நான் உங்களை கேட்கிறேன், இந்த கொடூர தாக்குதல் சைனா செய்திருந்தாலும் கட்டாயம் இந்தியா அவர்களை தாக்கும். நாடு விட்டு நாடு ஊடுருவி பொம்பளைத்தனமாக இது போன்ற செயல்களை செய்வது பாகிஸ்தான் மட்டுமே, வேறு எந்த நாடுமே இது போன்ற ஒரு விஷயங்களை செய்வது கிடையாது. சைனா அறவே இதை செய்வது கிடையாது. சைனாவுடன் நமக்கு எல்லை பிரச்சனை இருப்பது உண்மைதான். அது ஐநா சபையிலே தீர்த்துக் கொள்வார்கள், அல்லது 2 நாட்டு தலைவர்கள் அமர்ந்து பேசி தீர்த்துக் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் சைனாவில் இருப்பது ஒற்றையாட்சி முறை. சாகும் வரை தற்போது இருக்கக்கூடிய அதிபர் தான் அங்கு அதிபர். அங்கு தேர்தல் என்பதே கிடையாது. அதே போல இங்கு நடத்தலாமா? அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? அப்படி நடத்திவிட்டு ஒரே ஒரு ஆட்சி முறை, ஒரே ஒரு பிரதமர் தான் கடைசி வரைக்கும் என்று சொன்னால் ஒப்புக்கொள்வீர்களா? அப்படி ஒரு பிரதமர் இங்கு ஏற்பட்டால் கட்டாயமாக சைனா இல்ல, அமெரிக்கா மீது கூட போர் தொடுப்பார். ஆனால் இங்கு ஒரு பாகிஸ்தான் மீது போர் தொடுப்பதற்கு கூட உன்னை போன்ற லெட்டர் பேடு கட்சிகளை கூட்டி வைத்து உங்களுடைய ஒப்புதலும் பெற்றுத்தான் இங்கு போர் தொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்திய நாட்டில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சைனாவுடன் போர் தொடுக்க முடியுமா என்று கேட்பதெல்லாம், அதாவது அறிவில் குன்றியவர்கள் பேசிய பேச்சு. நீங்கள் அறிவாளி என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்கள் அறிவில் குன்றியவர்கள், முட்டாள்தனமாக பேசக்கூடிய நபர்களில் முதல் நபர் என்று அனைவருக்குமே தோன்றுகிறது. அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலிருந்து வந்துதான் இங்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஊடுருவியதை ஏன் தடுக்கவில்லைன்னு கேட்கறீங்க. ஐயா, பங்களாதேஷ்ல, அதாவது வங்கதேசத்துல, நம்முடைய வங்கதேசத்துல 44 லட்சம் பேர் ஊடுருவி இருக்கிறாங்க மம்தா பானர்ஜியோட உதவியோட. இங்க 175 பேரு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வந்த பங்களாதேஷ்காரர் எங்க போனான்னு தெரியல. அதுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் விளக்கம் சொல்லல. இதை போன்று இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் உதவி இல்லாமல் கட்டாயமாக ஊடுருவ முடியாது. அதே போலதான் 2019 2025 வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த 370 நீக்கிய பிறகு எந்த தாக்குதலுமே அங்கு பெரிதாக நடக்கவில்லை. நடந்தது ராணுவத்தின் மீது நடந்தது, எல்லை ஓரம் நடந்தது. ஆனா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இந்த கடந்த 370க்கு அப்புறம் வரலாறு கிடையாது. இதுதான் முதல் தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா. அவரை கேள்வி கேட்க வக்கில்லாமல் பிரதமரையும் அமித்ஷாவை மட்டும் குறிப்பிட்டு கேள்வி கேட்பதுதான் நீங்கள் இஸ்லாமியருக்கு சொம்பு தூக்கும், இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு சொம்படிக்கும், பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கும் நபரா என்ற கேள்வி எங்களுக்கு வருகிறது. எனவே நீங்கள் விஜயை போல, ஸ்டாலினை போல, திருமாவளவனை போல இஸ்லாமிய ஓட்டுக்காக பிச்சை எடுக்கும் நபராக மாறிவிட்டீர்கள் என்பது உங்களது பேட்டியின் மூலம் விளக்கமாக தெரிகிறது திரு சீமான் அவர்களே.